திரு கல்கி அவர்களின் ஒற்றை ரோஜா சிறுகதை அத்தியாயம் 5. மறுநாள் சர்தார் பவன் ஹோட்டலுக்கு போனேன். மனோகரி மட்டும் அறையில் தனியாக இருந்தாள். அவள் தகப்பனார் என்னை பார்ப்பதற்காகத்தான் போயிருப்பதாக சொன்னாள். அன்றிரவு தன்னால் எனக்கு நேர்ந்த கஷ்டத்தை பற்றி வருத்தம் தெரிவித்தாள். இது என்ன பிரமாதம்! சில நிமிஷ நேரம் உன் காதலனாக நடிக்கும் பேறு பெற்றேன் அல்லவா? அதற்கும் சில மணி நேர சிறைவாசத்துக்கும் சரியாய் போயிற்று என்றேன். பிறகு அந்த ஒற்றை ரோஜா பூவை எடுத்து அவளிடம் கொடுத்தேன். அவள் அளவிலா அதிசயத்துடன் அதை வாங்கி கொண்டாள். அந்த அழகிய கைகளில் அந்த செயற்கை மலரை வைத்துக்கொண்டு அதை உற்று பார்த்தாள். உள்ளே வைரம் பத்திரமாயிருக்கிறது என்றேன். வைரம் இருப்பது உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று மேலும் வியப்புடன் கேட்டாள். பிரித்து பார்த்தேன், தெரிந்தது என்றேன். எப்படி இது உங்கள் கைக்கு வந்தது என்று கேட்டாள். தூண் நிழலில் நின்று, இந்த காகிதப்பூ எதற்கு? நிஜ ரோஜா பூ மாலை வாங்கி தருகிறேன் என்றாயே, அந்த இடத்திலேயே கிடந்தது. இதை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னது நியாயம்தான். 1.5 லட்சம் ரூபாய் வைரத்தை யார்தான் ஒரு அந்நியனுக்கு கொடுப்பார்கள் என்றேன். விலை மதிப்பை முன்னிட்டு கொடுக்க மறுக்கவில்லை. அவ்வளவு பெருமானமுள்ளது என்பது அப்போது எனக்கு தெரியவே தெரியாது. இதற்கு ஒரு உபயோகம் இருந்தது, அதனால்தான் கொடுக்க மாட்டேன் என்றேன். அந்த உபயோகம் இனி இல்லாமல் போய்விட்டது என்றாள். எனக்கு விளங்கவில்லை. உபயோகமில்லாமல் ஏன் போக வேண்டும்? இதில் உள்ள வைரம் உன் கழுத்தில் அழகாகத்தான் ஜொலிக்கும். ஆனால் சுங்கவரி மட்டும் கட்டிவிட வேண்டும் என்றேன். அவள் என்னை ஏறிட்டு பார்த்து, எதற்காக சுங்கவரி கொடுக்க வேண்டும்? எனக்கும் கொஞ்சம் சட்டம் தெரியும். பெண்கள் அணிந்திருக்கும் நகைக்கு சுங்கவரி கிடையாது என்றாள். அப்படியானால் ஏன் அதை ஒழித்து கொண்டு வர வேண்டும் என்று முணுமுணுத்தேன். என் தந்தை வைர வியாபாரி. என்னை வைர நகை போட்டுக்கொள்ளும்படி எத்தனையோ தடவை நிர்பந்தம் செய்துள்ளார். நான் மறுத்துவிட்டேன். இந்த ஒற்றை வைரத்தை மட்டும் எடுத்து வந்தேன். இவ்வளவு பெருமானம் உள்ளது என்று தெரியாது. 100 ரூபாய் வைரமே என் காரியத்துக்கு போதுமானதாய் இருந்திருக்கும். அது என்ன அபூர்வமான காரியம்? இன்னும் அந்த மர்மம் எனக்கு விளங்கவில்லையே என்று கேட்டேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் மனோகரி என்னுடைய நிலைமையை பற்றி விசாரிக்கலானாள். நான் கதாநாயகனாக தகுதியுள்ளவன் அல்ல. BA பரீட்சையில் கோட்டடித்தவன் என்றேன். நிஜமாகவா? நீங்கள் BA பரீட்சை எழுதி தோல்வியடைந்தீர்களா என்று கேட்டாள். ஒரு தடவை மட்டுமல்ல, 3 தடவை பரீட்சைக்கு போய் தோல்வி அடைந்தவன். 3 தடவையா தோல்வியடைந்தீர்கள் என்று கேட்டுவிட்டு மனோகரி விழுந்து விழுந்து சிரித்தாள். அதில் என்ன அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் என்பது எனக்கு விளங்கவில்லை. சரி சரி, நீ சிரித்து முடி, இன்னொரு நாள் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினேன். அவள் போக வேண்டாம் என்று தடுத்தும் நான் நிற்கவில்லை. ஆண் பிள்ளை அல்லவா, ரோசம் இருக்காதா? திரும்பி கூட பார்க்காமல் போய்விட்டேன்.